வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் பேச ரெடியா. ஸோ நம்ம சேனலில் நம்ம எப்படி ஆங்கிலம் ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஆங்கிலம் ஈஸியாக கற்றுக்கலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அதுவும் இல்லாமல் ஆங்கிலம் உங்களுக்கு கற்றுக்க ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உன்னை திரும்ப அழைக்கிறேன். நான் உன்னை திரும்ப அழைக்கிறேன் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? நான் உன்னை திரும்ப அழைக்கிறேன். நான் உன்னை திரும்ப அழைக்கிறேன். நான் உன்னை அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, எப்படி சொல்லலாம்? ஐ வில் கால் யூ பேக் ஆர் லேட்டர். ஸோ ஐ வில் கால் யூ பேக் ஆர் ஐ வில் கால் யூ லேட்டர். ஸோ ஐ வில் கால் யூ பேக்னாலும் ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னாலும் பின்னாடி நான் உன்னை கால் பண்ணுறேன், ஸோ பின்னாடி நான் உன்னை கூப்பிட்றேன், எனக்கு இப்போ டைம் இல்லை, அதனால் நான் உன்னை திரும்ப அழைக்கிறேன் அப்படின்னா ஐ வில் கால் யூ பேக் ஆர் ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்த வார்த்தை பார்க்கலாமா? அதை குறித்து கவலைப்படாதே. அதை குறித்து கவலைப்படாதே. ஒரு விஷயத்தை பற்றி நினச்சி கவலைப்பட்டு இருக்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதையே நினச்சிட்ருக்கு, அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? டோன்ட் வரி அபவுட் இட். டோன்ட் வரி அபவுட் இட். அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, வெரி சிம்பிள். அதை குறித்து கவலைப்படாதே அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னா டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, டோன்ட் வரி அபவுட் இட்னா அதை குறித்து கவலைப்படாதே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, அடுத்த வார்த்தை போகலாம். அது ஒரு நல்ல யோசனை. அது ஒரு நல்ல யோசனை. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை வேறு யாருக்கிட்டேயோ ஒரு ஐடியா கேட்குறோம். ஸோ அப்போ அவங்க ஒரு யோசனை சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல யோசனையாக இருக்குது அப்படிங்கும்போது அதை எப்படி ஆங்கிலத்தில் நம்ம சொல்லலாம்? தட்ஸ் அ குட் ஐடியா. தட்ஸ் அ குட் ஐடியா. ஸோ குட் அப்படின்னா நல்லது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். ஸோ அது ஒரு நல்ல யோசனை அப்படிங்கன்னா தட்ஸ் அ குட் ஐடியா. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ அது ஒரு நல்ல யோசனை அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? தட்ஸ் அ குட் ஐடியா. அது அந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, தட்ஸ் அ குட் ஐடியா அப்படின்னா அது ஒரு நல்ல யோசனை. ஓகே, அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா? ஒரு நிமிடம் உதவி செய்ய முடியுமா? ஒரு நிமிடம் உதவி செய்ய முடியுமா அப்படின்னா ஸோ எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, ஒரு நிமிஷம் உதவி செய்ய முடியுமா நம்ம கேட்குறோம் இல்லையா, அதை எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம்? ஒரு நிமிடம் உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? கேன் யூ ஹெல்ப் மீ ஃபார் எ மினிட். கேன் யூ ஹெல்ப் மீ ஃபார் அ மினிட். ஸோ மினிட் அப்படின்னா நிமிடம் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ ஒரு நிமிடம். ஸோ கேன் யூ ஹெல்ப் மீ ஃபார் அ மினிட் அப்படின்னா ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. ஸோ அதை நம்ம இப்படி கேட்கலாம். ஸோ ஒரு நிமிடம் உதவி செய்ய முடியுமா அப்படின்னா கேன் யூ ஹெல்ப் மீ ஃபார் அ மினிட். ஓகே ஓகே, அடுத்த வாக்கியம் என்னென்னு பார்க்கலாமா? நான் வருகிறேன். நான் வருகிறேன். நான் வருகிறேன் அதாவது நான் வந்துட்டுருக்கேன், கூடிய சீக்கிரம் வந்துடுவேன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்? நான் வருகிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஆன் மை வே. ஐ எம் ஆன் மை வே. ஸோ ஐ எம் ஆன் மை வேனா நான் என்னோட வழியில் வந்துட்டுருக்கேன், கூடிய சீக்கிரம் வந்துடுவேன், ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ நான் வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? ஐ எம் ஆன் மை வே. ஸோ ஐ எம் ஆன் மை வேனா நான் வழியில் வந்துட்டுருக்கேன், கூடிய விரைவில் வந்துடுவேன், ஸோ அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ எம் ஆன் மை வேனா நான் வந்து கொண்டிருக்கிறேன், நான் வருகிறேன் அர்த்தம். ஓகே ஓகே, அடுத்த வாக்கியம். எனக்கு இப்போது நேரம் இல்லை. எனக்கு இப்போது நேரம் இல்லை அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? எனக்கு ஒர்க் நிறையா இருக்குது, ஸோ அதனால் எனக்கு இப்போ டைமே இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? எனக்கு இப்போது நேரம் இல்லை. எனக்கு இப்போது நேரம் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் டைம் நவ். ஐ டோன்ட் ஹாவ் டைம் நவ். ஸோ நவ்னா இப்பொழுது. ஓகே, ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டைம் நவ்னா எனக்கு இப்போது நேரம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ எனக்கு இப்போது நேரம் இல்லை அப்படிங்கிற வாக்கியத்தை எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹாவ் டைம் நவ். ஐ டோன்ட் ஹாவ் டைம் நவ் அப்படின்னா எனக்கு இப்போது நேரம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்க்கலாம். நாளை சந்திப்போம். ஸோ நாளை சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை, நாளைக்கு நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம், நாளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? லெட்ஸ் மீட் டுமாரோ. லெட்ஸ் மீட் டுமாரோ. நாளை சந்திக்கலாம், லெட்ஸ் மீட் டுமாரோ. மேக்ஸிமம் நாளைக்கு சந்திக்கலாம் அப்படிங்கிறத ஒரு உறுதியாக சொல்கிறது தான் லெட்ஸ் மீட் டுமாரோ. கண்டிப்பாக சந்திக்கலாம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நாளை சந்திப்போம் அப்படிங்கிறத லெட்ஸ் மீட் டுமாரோ. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ லெட்ஸ் மீட் டுமாரோனா நாளை சந்திப்போம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வாக்கியம். அதை பற்றி நான் யோசிக்கிறேன்.
அதை பற்றி நான் யோசிக்கிறேன். ஸோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கிறேன்னு சொல்கிறோம்ல, ஓகே நீங்கள் சொன்னீங்க அதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன், அதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? அதை பற்றி நான் யோசிக்கிறேன்னா ஐ வில் திங்க் அபவுட் இட். ஐ வில் திங்க் அபவுட் இட். அதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னா ஐ வில் திங்க் அபவுட் இட். ஸோ ஐ வில் திங்க் அபவுட் இட். நான் கண்டிப்பாக அதை பற்றி எனக்கு டைம் இருக்கும்போது நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஐ வில் திங்க் அபவுட் இட். அதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னா ஐ வில் திங்க் அபவுட் இட். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். என் நேரத்தை வீணடிக்காதே. என் நேரத்தை வீணடிக்காதே அப்படின்னு அர்த்தம், எனக்கு ரொம்ப ஒர்க் இருக்குது, ஸோ என் டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? என் நேரத்தை வீணடிக்காதே அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? டோன்ட் வேஸ்ட் மை டைம். டோன்ட் வேஸ்ட் மை டைம். என் நேரத்தை வீணடிக்காதேனா டோன்ட் வேஸ்ட் மை டைம். ஓகே, தயவுசெய்து என் நேரத்தை வீணடிக்காது, எனக்கு ரொம்ப ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் வேஸ்ட் மை டைம். ரொம்ப சிம்பிள். ஸோ என் நேரத்தை வீணடிக்காத அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? டோன்ட் வேஸ்ட் மை டைம். ஓகே ஓகே அடுத்த வாக்கியம், அதை உன்னிடம் வைத்துக்கொள். அதை உன்னிடம் வைத்துக்கொள். ஸோ ஒரு பொருளை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு பொருளோ இல்லை ஒரு திங்ஸோ வாட் எவர் இது, அதை நீயே வச்சுக்க, எனக்கு வேணாம், அதை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? கீப் இட் வித் யூ. கீப் இட் வித் யூ. நீயே வச்சுக்காதோ, நீ அதை வச்சுக்க, எனக்கு வேண்டாம், நீ அதை வச்சுக்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அதை உன்னிடம் வைத்துக்கொள் அப்படிங்கும்போது கீப் இட் வித் யூ. ஓகே, கீப் இட் வித் யூ அப்படின்னா அதை உன்னிடம் வைத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். வெரி வெரி சிம்பிள். ஸோ அதை உன்னிடம் வைத்துக்கொள்னா கீப் இட் வித் யூ. ஓகே, அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா? இதை நான் நம்ப முடியவில்லை. இதை நான் நம்ப முடியவில்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? இது என்னால் நம்பவே முடியலையா? இது என்னால் நம்பவே முடியல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? இதை நான் நம்பவே முடியவில்லை. ஐ கான் பிலீவ் திஸ். ஐ கான் பிலீவ் திஸ்னா இது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ கான் பிலீவ் திஸ். இதை நான் நம்ப முடியவில்லை அப்படிங்கிறத ஐ கான் பிலீவ் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதை நான் நம்ப முடியவில்லை அப்படிங்கும்போது எப்படி சொல்லலாம்? ஐ கான் பிலீவ் திஸ். ஐ கான் பிலீவ் திஸ். ஓகே, அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா? உன் வேலையை பார்த்துக்கொள். உன் வேலையை பார்த்துக்கொள் அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் வேலையை பாரு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு ஒர்க் நிறைய இருக்குது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, உன் வேலையை பார்த்துக்கன்னு சொல்லி கோபமாக சொல்கிறோம்ல, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்ட்டு. அதை எப்படி சொல்லலாம்? மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். உன் வேலையை பார்த்துக்கொள் அப்படின்னா மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். ஓகே, ஸோ மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்னால் உன் வேலையை பார்த்துட்டு இரு, உன் வேலையை பார்த்துக்கோ, என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? உன் வேலையை பார்த்துக்கொள்ளனா மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். ஓகே, அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். இன்றைக்கு அது போதும். இன்றைக்கு அது போதும். ஒரு சாப்பிடும் போதோ இல்லை நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணும் போதோ படிக்கும் போதோ இது போதும், இன்றைக்கி நீ ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால் இது இன்றைக்கி போதும், மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? தட்ஸ் எனஃப் ஃபார் டுடே. தட்ஸ் எனஃப் ஃபார் டுடே. ஓகே, இன்றைக்கி இது போதும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிள். எப்படி சொல்லலாம்? தட்ஸ் எனஃப் ஃபார் டுடே. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. தட்ஸ் எனஃப் ஃபார் டுடேனா இன்றைக்கி இது போதும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அவ்வளோதாங்க. இன்றைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லும்போது தட்ஸ் எனஃப். எனஃப்னா போதும். தட்ஸ் எனஃப் ஃபார் டுடேனா இன்றைக்கி இது போதும். ஓகே ஓகே அடுத்த வாக்கியம், நான் உனக்கு தெரிவிக்கிறேன். நான் உனக்கு தெரிவிக்கிறேன். நான் உனக்கு சொல்கிறேன், நான் உனக்கு தெரிவிக்கிறேன், நான் உனக்கு ஃப்யூச்சரில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? நான் உனக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னா ஐ வில் லெட் யூ நோ. ஐ வில் லெட் யூ நோ. நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன், எனக்கு தெரியும், நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன், உனக்கு தகவல் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஐ வில், ரொம்ப சிம்பிளாக சொல்லும்போது ஐ வில் லெட் யூ நோ. ஐ வில் லெட் யூ நோனா நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன், நீ கவலைப்படாத, நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன்னு அர்த்தம். ஓகே, இந்த வீடியோக்கான கடைசி வாக்கியம் என்னன்னு பார்க்கலாமா? அதை நாம் சேர்ந்து செய்வோம். அதை நாம் சேர்ந்து செய்வோம். ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு காரியத்தையோ செய்யும் போது அதை 2 பேர் சேர்ந்து செய்யலாம், அதில் அனைவரும் ஒரு கூட்டாக சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? அதை நாம் சேர்ந்து செய்வோம். லெட்ஸ் டூ இட் டுகெதர். லெட்ஸ் டூ இட் டுகெதர். ஸோ டுகெதர்னா ஒன்றாகன்னு அர்த்தம். ஸோ லெட்ஸ் டூ இட் டுகெதர்னா அதை நாம் சேர்ந்து ஒன்றாக செய்வோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதை நாம் சேர்ந்து செய்வோம் அப்படின்னா என்ன?
லெட்ஸ் டூ இட் டுகெதர். எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் டூ இட் டுகெதர். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? லெட்ஸ் டூ இட் டுகெதர். ஓகே, வழக்கம் போல் இந்த வீடியோவுக்கான உங்களுக்கான டெஸ்ட்டு இப்போ காத்துட்ருக்கு. எனக்கு ஆர்வம் இல்லை. ஸோ எனக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? எனக்கு அதில் ஆர்வம் இல்லை, எனக்கு அந்த விஷயத்தில் ஆர்வம் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப ஈஸி தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இதுக்குண்டான எனக்கு ஆர்வம் இல்லை அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு உண்டான ஆங்கில வார்த்தையை கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ எனக்கும் ஆர்வம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.